வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்ப வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கரண்ட்டா நிஃப்டி 50 ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 140 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த இப்ப வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு ஓப்பனிங்லயும் சரி, ஒரு 11 மணி, 12 மணி வாக்குலயும் சரி, நிஃப்டி நல்ல ஒரு ஹைல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. பட் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா சரிவ நோக்கி போயிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு டேல நல்ல வாலடைல் நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ 2 மணிக்கு மேல மேபி ஏதாச்சும் இன்னும் ஒரு மாற்றம் ஏற்படுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஆனா, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தா, பிஎஸ்யூ செக்டார்ல தான் வந்து நடந்திருக்கு. பல பிஎஸ்யூ பங்குகள் இன்னைக்கு டேல சூப்பரான ஒரு ஏற்றத்த வந்து குடுத்திருக்கு. ஸோ, பிஎஃப்சி, ஆர்இசி இந்த பங்குகள் எடுத்துக்கலாம். மத்தபடி கெயில் எடுத்துக்கலாம். பிபிசிஎல், ஓஎம்சி கம்பெனிஸ் எடுத்துக்கலாம். ஓஎன்ஜிசி போன்ற பங்குகள் எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து பிஎஸ்யூ பங்குகள் பலதும் இன்னைக்கு டேல நல்ல ஒரு ஏற்றத்த பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ கெயில் கிட்டத்தட்ட 4% வரைக்கான ஏற்றத்தலாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் பிஎஸ்யூ பங்குல இந்த மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏற்பட்டிருக்கு. மேபி இது பட்ஜெட்ட காரணம் காட்டி கூட ஒரு ஏற்றம் வந்து இந்த பிஎஸ்யூ பங்குகள்ல நடந்திருக்கலாம்னு நான் நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ ஓஎன்ஜிசி எல்லாம் கிட்டத்தட்ட இன்னைக்கு டேல 7% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. அதுல ஒரு செய்தியும் பார்த்தீங்கன்னா இருக்கு. என்ன செய்தின்னா, ஸோ ஓஎன்ஜிசி வந்து 2 ஷிப் பார்த்தீங்கன்னா, பில்ட் பண்றதுக்கான கான்ட்ராக்ட்ட சாம்சங் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஓஎன்ஜிசி இதுக்கு முன்னாடி ஜப்பான சேர்ந்த மிட்சுயி அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட வந்து ஒரு ஜாயிண்ட் வென்ச்சர் போட்டாங்க. ஒப்பல் அப்படிங்கிறது அந்த ஜாயிண்ட் வென்ச்சரோட பேரு. அந்த ஜாயிண்ட் வென்ச்சர் பார்த்தீங்கன்னா, இப்போ சாம்சங் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த 2 வெசல் பண்றதுக்கான கான்ட்ராக்ட்ட வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸா வந்து இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல பார்க்கப்பட்டிருக்கு. கரண்ட்டா கிட்டத்தட்ட 7.5% வரைக்கான ஒரு ஏற்றத்த ஓஎன்ஜிசி வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பட் இந்த ஷிப் கான்ட்ராக்ட் குடுத்தது மட்டும் ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்ட்டுலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஓவராலா பிஎஸ்யூ செக்டார் பங்குகள் எல்லாமே ஒரு ஏற்றத்த குடுத்துட்டுருக்கு. ஸோ இதில இன்னும் ஒரு படி மேல போய் ஓஎன்ஜிசி நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டுருக்கு. ஸோ ஓஎன்ஜிசி எல்லாம் இப்போதைக்கு எந்த ஒரு வேல்யூ பையிங் இடத்துலயும் வந்து இல்லாம தான் இருந்துட்டுருக்கு. ஸோ க்ரூடோட விலையும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாட்களா பெருசா ஏற்றத்த கொடுக்காமயும் இருக்கு. இது கண்டிப்பா ஓஎன்ஜிசில என்னைக்குனாலும் ஒரு அழுத்தத்த ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஷார்ட் டெர்ம்ல ஏற்ற இறக்கத்த நம்ம பெருசா வந்து ஒரு மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா, இது நல்ல ஒரு வேல்யூல வாங்குனா தான் நம்ம என்னைக்குமே வந்து பயப்படாம இந்த பங்குல உட்காந்துட்டு இருக்க முடியும். ஏன்னா, ரிஸ்க் தான் நமக்கு ஃபேக்டர். ஸோ ரிஸ்க்க மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம எந்த கவலையும் இல்லாம என்ஜாய் பண்ணலாங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது கெயில் வந்து இன்னைக்கு டேல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு ரொம்ப நாட்களுக்கு அப்புறம். ஸோ கெயில் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டீரியம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜான் 31 அவங்க பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்றதாவும், ஸோ ரெக்கார்ட் டேட் பார்க்கும்போது ஃபெப் 5 இருக்கும் அப்படின்ட்டும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது ஓஎன்ஜிசி கிட்ட இருந்து வந்த ஒரு நல்ல செய்தி. இந்த காலாண்டுல பல கம்பெனிஸும் நமக்கு டிவிடெண்ட்ட வாரி வழங்குவாங்க. ஸோ டிவிடெண்ட்ட முடிஞ்ச அளவுக்கு நம்ம சரியா எடுத்து, சரியான இடத்துல திரும்ப ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்பப்போ ஜிபே பண்ணி அத முடிச்சிராம, ஸோ டிவிடெண்ட் வர வர தூக்கி ஏதாச்சும் ஒரு ஃபண்டுல தூக்கி நம்ம போடுறது தான் முதன்மையான ஒரு வேலையா நம்ம பண்ணுவோம். இந்த வருடத்துல இருந்து. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல எஃப்எம்சிஜி பங்குகளான அதுவும் குறிப்பா இந்துஸ்தான் யூனிலிவர் நல்ல ஒரு இறக்கத்த வந்து குடுத்துட்டு இருக்கு. கரண்ட்டா ஒரு 2% வரைக்கான ஒரு டவுன்ஃபால் வந்து ஏற்பட்டிருக்கு. அதே மாரி ஆட்டோ செக்டார் பங்குகள் பார்க்கும்போது, அதுவும் குறிப்பா மாருதி சுசுகி பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஒரு 1.25% வரைக்கான சரிவு. எய்ச்சர் மோட்டார் அதுக்கு அடுத்தபடியா 2.5% வரைக்கான ஒரு இறக்கத்த வந்து குடுத்திருக்கு. ஸோ எம்&எம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ். டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது 1% வரைக்கான இறக்கத்த வந்து இன்னைக்கு டேல இப்ப வரைக்கும் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அதே மாரி நேத்து டாடா கன்சியூமரோட ரிசல்ட் வந்தது. இன்னைக்கு டாடா கன்சியூமர போட்டு பொளந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 5.5% வரைக்கான ஒரு இறக்கம் நடந்திருக்கு டாடா கன்சியூமர்ல. ஸோ இன்னும் கூட அந்த இடத்துலலாம் நடக்கணும். ஏன்னா ரொம்பவே அதிகப்படியான ஒரு மதிப்பீடுல இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எஃப்எம்சிஜி நிறுவனமா டாடா கன்சியூமர் இருக்கு. அதே மாரி ஏசியன் பெயிண்ட்டே இன்னைக்கு போட்டு பொளந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 5% வரைக்கான ஒரு சரிவு ஏசியன் பெயிண்ட்ல நடந்திருக்கு. நேத்து ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஸோ ஏசியன் பெயிண்ட் இப்ப நம்ம வாங்கலாமா அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கெல்லாம் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்ல ஏசியன் பெயிண்ட்ட பொறுத்தவரைக்கும். ஸோ ஃபர்தரா இதுக்கு முன்னாடி நமக்கு 2200 அந்த ரேஞ்ச்ல கூட வந்து கிடைச்சது. ஸோ ஃபர்தரா திரும்ப அங்க போச்சுன்னா, அப்ப நம்ம அத வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன மாரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு டேல பல அப்டேட் வந்திருக்கு. டிசிஎஸ் கிட்ட இருந்து அப்டேட்ட நம்ம பார்ப்போம். ஸோ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, பிரேசில்ல ஒரு டெலிவரி சென்டர் அமைக்க போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. 3300 கோடி நம்ம ஊர் காச அங்க முதலீடு பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதன் மூலியமா ஒரு
1600 ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறதா, பிரேசில்ல கிரியேட் பண்ண போறதாவும் டிசிஎஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த டெலிவரி சென்டர் பார்த்தீங்கன்னா 2027ல நாங்க கட்டி முடிச்சிருவோம் அப்படின்ட்டும் ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இது டிசிஎஸ் கிட்ட இருந்து வந்த செய்தி. இன்னைக்கு இப்போ வரைக்கும் டிசிஎஸ் ஒரு நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து குடுத்துட்டுருக்கு. அதே மாரி அமெரிக்கா மார்க்கெட்லயும் அசெஞ்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஏற்றத்த வந்து, அதாவது ரொம்ப நல்ல ஏற்றம் இல்ல. வாங்குனதுலேருந்து ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் நின்னு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அங்கேயும் பெரிய ஒரு தாக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்படாம வந்து இருக்கு. அடுத்தது யுஎஸ் மார்க்கெட்ல யுனைடெட் ஹெல்த், இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ போட்டு அடி பொளந்தாங்க. நேத்து கிட்டத்தட்ட ஒரு 20% வரைக்கான ஒரு இறக்கத்த வந்து குடுத்துருக்கு. ஆல்ரெடி இந்த யுனைடெட் ஹெல்த்ல சில ப்ராப்ளம் பஞ்சாயத்தெல்லாம் வந்து ஓடுச்சு. பட் அந்த ப்ராப்ளம் பஞ்சாயத்தெல்லாம் நம்ம மறக்கும் விதமா பஃபெட் வந்து முதலீடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, சில இந்த மெடிக்கேர் அட்வான்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு இஷ்யூ காரணமா இந்த பங்கும் வந்து கீழ இறங்கியிருக்கு. முடிஞ்சா இத பற்றி நம்ம விரைவில் ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த யுனைடெட் ஹெல்த்த பத்தி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா, கோடக் மகேந்திரா பேங்கோட மார்க்கெட் கேப்ப ஓவர்டேக் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. இதுதான் முதல் டைமான்னு கேட்டா இல்ல. இதுக்கு முன்னாடி 2017லயும் வந்து ஆக்சிஸ் பேங்க் ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க. அதே மாரி இதுக்கு முன்னாடி கோடக் பேங்க்ல ஒரு இஷ்யூ வந்தப்ப ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா, இந்த நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் வந்து போட்டாங்க. நெறைய தடைகள வந்து கோடக் பேங்க் மேல போட்டாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா, பீட் பண்ணியிருக்கு. பட் திரும்ப வந்து கோடாக் எந்திரிப்பான் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா பிரீமியம் பேங்கிங் சர்வீஸ் குடுக்குறதுல கோடாக் பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸுக்கு ஒரு படி மேல தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ எல்&டி கிட்டேருந்து வந்த அப்டேட்ட பார்க்க போறோம். எல்&டி பார்த்தீங்கன்னா, ரியாத்ல மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் கான்ட்ராக்ட் வந்து வின் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. 5000லேருந்து 10,000 கோடி வரைக்கும் இருக்கும் இந்த கான்ட்ராக்ட்டோட ஒர்த் அப்படின்னும் வந்து இந்த டேட்டால நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. பட் என்னதான் வின் பண்ணாலும் கூட, இந்த கான்ட்ராக்ட் வின் பண்றத வச்செல்லாம் நம்ம எந்த ஒரு டிசிஷனும் வந்து எடுக்கவே கூடாது. இத பத்தி நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதே எக்ஸாம்பிள்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னா, எல்&டி பார்த்தீங்கன்னா, அங்க சவுதியில தான். சில கான்ட்ராக்ட் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்தாங்க. அதில சில கான்ட்ராக்ட்ஸ் பார்க்கும்போது அதுவும் பெரிய கான்ட்ராக்ட் தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கேன்சல் ஆகக்கூடிய சூழ்நிலையிலேயே வந்து வந்துச்சு. இந்த மாரி எப்ப வேணா இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஜஸ்ட் வந்து நம்ம கான்ட்ராக்ட் இந்த மாரியான விஷயங்கள மட்டும் பார்த்து முதலீடு பண்ணிறக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மைண்ட்ஸ்பேஸ் கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. மைண்ட்ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டுல ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து டெலிவர் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, டிவிடெண்ட்டையும் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்த ரீட்ட பத்தியெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட் பார்க்கும்போது இந்த மைண்ட்ஸ்பேஸ பொறுத்தவரைக்கும் இந்த காலாண்டு ஒரு பெட்டரான காலாண்டா இருக்கு. 190 கோடி கிட்ட வந்து ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட்டும் க்ரோவ் ஆயிருக்கு. ஒரு ரூ. 5 கிட்ட ஒரு ரூ. 5.80 வரைக்கும் டிவிடெண்ட் தரதாவும் மைண்ட்ஸ்பேஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ப்ரூக் ஃபீல்ட்ஸும் நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுத்துட்டுருக்கு. ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த ரீட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டுகொள்ளாத ஒரு இடமா வந்து இருந்தது. ஆனா, இப்போ அது அப்படியே தலைகீழா வந்து மாறிருச்சு. டீசென்ட்டான டீசென்ட்டான ஒரு நல்ல டிவிடெண்ட் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பீட் பண்ணக்கூடிய ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இந்த ரீட்ல வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்ல, கேபிட்டல் அப்ரிசியேஷன் நடந்துட்டுருக்கு. அதுவும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பக்கம் கேபிட்டலும் வளருது. இன்னொரு பக்கம் நமக்கு எஃப்டிய பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் வருது. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க மட்டும் திங்க் பண்ணி வந்து யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம வந்து கரெக்ட்டா வந்து பிடிக்கணும்னா, நல்ல ஒரு விலை இருக்கும்போது நம்ம பிடிக்கணும். இப்போலாம் போய் நம்ம ரீட் வாங்கிட்டு இருந்தோம்னா, ரிஸ்க் தான் நம்ம போர்ட்ஃபோலியோல உட்காருமே தவிர, எஃப்டியும் பீட் பண்ண முடியாது. கேபிட்டல் அப்ரிசியேஷனையும் நம்ம பெருசா வந்து என்ஜாய் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டா 100% ரிஸ்க்ல வந்து நம்ம ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். அதனால டிவிடெண்டுக்கான காலம் முடிஞ்சு போச்சு. இனி பார்த்தீங்கன்னா, நம்ம குரோத்துக்கான ஒரு காலத்த தான் வந்து பார்க்கணும். குரோத்துக்கான காலம் இப்போ ரொம்ப அருமையா வந்து போயிட்டுருக்கு. நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சில பங்குகள் இந்த ₹100க்கு கீழ ரூ. 20 ரூ. 30க்கெல்லாம் நான் பார்த்து வச்சிருக்கேன்ட்டு. அத பற்றி எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாங்க. டெஃபினட்டா வந்து நம்ம அத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படின்னா, ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல இதுக்கு முன்னாடி எப்படி டிஸ்கஸ் பண்ணோமோ, அதே மாரி தான் வந்து நம்ம அங்க தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த சேனல்ல அத பற்றி இண்டிவிஜுவல் ஸ்டாக் பற்றியான அப்டேட் எதுவுமே வந்து வராது. ஸோ அந்த பங்குல இருக்கக்கூடிய விஷயங்கள பத்தி நான் டெஃபினட்டா வந்து சொல்லுவேன். மத்தபடி அதில டிசிஷன் எடுக்கக்கூடிய வேலை உங்களுடைய ஒரு வேலையா இருக்கணும். நல்ல நேரம் வரும்போது, சரியான ஒரு டைம் வரும்போது அத பற்றியான அப்டேட்ட ஆன் டைம்ல உங்க கூட ஷேர் பண்ணுவேன். ஏன்னா சில பங்குல ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். இல்ல
வராமலும் வந்து போகலாம். அத ஏத்துக்கொள்ற பக்குவம் பலருக்கும் அது இருக்காது. அதனால தான் அந்த மாரியான விஷயங்கள நம்ம இங்க வந்து டிஸ்கஸ் பண்றதில்ல. ஸோ சிலது நான் ஒரு நல்ல இடத்த இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கூடிய இடம்னு நான் நினைப்பேன். ஆனா, அது அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு ரெக்கவர குடுத்து, ஒரு ஏற்றத்த குடுக்க ஆரம்பிச்சுரும். ஸோ, அப்ப தேவையில்லாத சில முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நல்ல ஒரு ஒரு இடத்துக்கு வரும்போது, அத பற்றியான ஒரு அப்டேட்ட உங்க கூட நான் கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன். ஸோ எதையுமே ஒளிச்சு மறைச்சு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு கிடையாது. நான் பண்றத அப்படியே இந்த இடத்துல வந்து உங்க கூட ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஸோ தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு அது புரியும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம நாட்டுல இப்போ இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்ல கவர்மெண்ட் பெரிய அளவுக்கான ஒரு கான்சன்ட்ரேஷன வந்து குடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இப்படி பார்க்கும்போது 2032க்குள்ள இந்தியா பார்த்தீங்கன்னா, 3 நானோமீட்டர் அண்ட் 2 நானோமீட்டர் சிப்ஸ வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து நாங்க இருப்போம் அப்படின்ட்டும், இந்த அஸ்வினி வைஷ்ணவ் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. ஒரு செய்தியில வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில மெயின் பிளேயரா டாடா குழுமம் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இந்த சிப் மேனுஃபேக்சரிங்ல மைக்ரான் கூட சேர்ந்து இத வந்து மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, டாட்டாக்கும் வந்து கிடைக்கும். அதே சமயத்தில இப்போ சிப் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் என்ன லட்சணத்தில போயிட்டுருக்குங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில ஹைலி ப்ராஃபிட்டபிளா இருக்கக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா, TSMC. ஸோ மற்றபடி சாம்சங் இன்னுமே வந்து ஃபவுண்டரி பிசினஸ்ல லாஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்டெல் பற்றி நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவனும் பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டரியில பெருசா எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணல. கான்ட்ராக்ட் ஆளே வந்து கிடைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, TSMC கிட்ட போய் விழுகுறாங்க. இப்போ TSMC என்ன பண்றாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு வெளிய ஆர்டர் எங்கேயும் போயிறக்கூடாதுன்ட்டு ஆர்டர எடுத்து, ஸோ அத பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து குடுத்துட்டுருக்காங்க. இப்போதைக்கு சூழ்நிலை அதுதான் போயிட்டுருக்கு. அதுபோக TSMC பார்க்கும்போது, ஆப்பிள் தான் இதுக்கு முன்னாடி அவங்களுடைய லீடிங் கிளையன்ட்டா இருந்தாங்க. இப்போ NVIDIA வந்து நம்பர் 1 கிளையன்ட்டா TSMCக்கு மாறிட்டாங்க. அதனால ஆப்பிள்க்கு முன்னுரிமை இருக்காது அப்படின்னும் பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. அதுபோக NVIDIAக்கு முன்னுரிமை குடுத்து அவங்களுடைய சிப்ப வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு அப்படின்ட்டு இப்போ வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ TSMC பார்த்தீங்கன்னா, பிரைஸும் ஏத்திட்டு இருக்காங்க. அதுபோக அ சப்ளை கன்ஸ்ட்ரெயின்ட்ஸும் இருக்கக்கூடிய காரணத்தினால, Samsung, Intel போன்ற நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஃபியூச்சர்ல மேபி இப்போ நம்மளும் வேற ஏதாச்சும் ஒரு பெரிய நிறுவனங்கள் கூட மேபி Intelஆ இருக்கலாம், இல்ல Samsungஆ இருக்கலாம். அவங்க கூட ஒரு டை அப் பண்ணி, ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர் ஃப்ளோவ அவங்களால சமாளிக்க முடியலைன்னா, அத வந்து நம்ம நாட்டுக்கு, ஸோ நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் பிரகாசமா இருக்கு. அதுபோக ஸோ மேபி ஃபியூச்சர்ல நம்மளே கூட சிப் டிசைன் அண்ட் சிப்ப வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ லாங் டெர்ம் வியூல இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமா தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த ரீசென்ட்டா யூரோப் டீல் வந்து இந்தியா, யூரோப் மதர் ஆஃப் ஆல் டீல் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சது. ஸோ இதில பலதும் பார்த்தீங்கன்னா பேசப்பட்டது. இதில ஸ்டெல்லன்டீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நாங்க வந்து ஸ்டெல்லன்டீஸ் நிறுவனம் வந்து இந்த இடத்துல அதாவது இந்தியால வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி, ஸோ அத வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸ்டெல்லன்டீஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இங்க பண்ணும்போது அவங்களுக்கு காஸ்ட் அதாவது மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கும். யூரோப்ல பண்றத விட இங்கே நம்ம இந்தியால ரொம்ப லேபர் காஸ்ட் கம்மியா வந்து அவங்களால பண்ண முடியும். ஸோ இதனால நிறுவனத்துக்கும் பார்க்கும்போது ஒரு நல்ல லாபம் ஏற்படும். ஸோ இப்போ பலரும் இப்போ இந்த டீல் எல்லாம் நடக்கிறனால ஆட்டோ செக்டார் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அந்த மாரி எல்லாம் எதுவுமே வந்து நடக்காது. ஸோ லக்ஸரி கார்ஸோட விலை வந்து குறையுமே தவிர, மற்றபடி மாருதி சுசுகியோ இல்ல டாடா மோட்டார்ஸோ பாதிக்கப்படுவாங்களா? மகேந்திரா பாதிக்கப்படுவாங்களான்னு கேட்டா, பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் என்ன பொறுத்தவரைக்கும் இல்ல அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ இவங்கெல்லாம் இவங்களுடைய பிசினஸ வந்து கரெக்ட்டா வந்து பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க. பட் என்ன நடக்கும்னு ஆல்டர்னேட்டிவா, ஸோ இங்கேருந்து நம்ம நாட்டிலருந்து யூரோப்க்கு எக்ஸ்போர்ட் பண்றது இன்னும் வெகுவா உயரும். அங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இங்க இப்ப எப்படி ஸ்டெல்லன்டீஸ் வந்து இன்னும் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு துடிக்கிறாங்களோ, அதே மாரி அவங்களும் மற்ற கம்பெனிஸும் வந்து கூட இங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ பார்ப்போம். இதெல்லாம் நம்மள பொறுத்தவரைக்கு ரொம்ப ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் என்ன பொறுத்தவரைக்கும் படுது. ஸோ அது போக இன்னும் பல செய்திகள் வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து யுஎஸ் ஸ்டாக்ஸ் பற்றியான அப்டேட் தான். குறிப்பா ஜெனரல் மோட்டார் நேத்து பட்டைய கிளப்பியிருந்தது. ஸோ அத பற்றியெல்லாம் நம்ம மேபி ஈவினிங்ல பார்ப்போம். இல்லைன்னா ஸோ ரீடெயில் ஆப்ஷன் குளோபல்ல கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஐடிசி ஓவரா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கா ஐடிசி இருக்கு. பட் ஐடிசியோட டெட்லைன் பார்க்கும்போது
இந்த வாரம் கடைசி தான். ஞாயித்துக்கிழமை பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ரன் ஆயிட்டு தான் இருக்க போகுது. ஸோ 320 ரூவாய்க்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஐடிசி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்பப்போ வந்து நீங்க ஐடிசிய பற்றி சொல்லுங்க. நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, அந்த அப்டேட்ட ஷேர் பண்ணுங்க அப்டின்ட்டு அன்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு கூட வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். பட் அதெல்லாம் வந்து நார்மலான அக்யூமுலேஷன் தான். ஸோ மிகப்பெரிய ஒரு அக்யூமுலேஷன் இல்ல. மேபி ஸோ இந்த பட்ஜெட் அன்னைக்கு கண்டிப்பா வந்து டாக்ஸ பத்தியான அனௌன்ஸ்மென்ட் இருக்கும். அந்த டைம்ல ஸோ ஒரு பெரிய வாலடைல் உருவாகலாம். அதுக்கு எத்தன பேர் தயாரா இருக்கீங்க அப்டின்ட்டு தெர்ல. ஸோ இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அதுக்கு நம்ம தயாரா இருக்கிறத பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் வந்து டெஃபினட்டா தயாரா இருக்கேன். ஸோ லிக்விட் ஃபண்ட்லருந்து நேத்தே பார்த்தீங்கன்னா, நான் வித்ட்ராவல் போட்டு வச்சுட்டேன். ஸோ மேபி நடக்குது இப்போ. இப்போ 320 கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த ஐடிசி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு மேபி. ஸோ இது இன்னும் வரக்கூடிய நாட்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறையுது. இல்ல இதே ரேஞ்ச்ல இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மேபி இந்த டாக்ஸ் அனௌன்ஸ் பண்றப்ப ஒரு 10% கீழ விழுகுது. ஒரு ரூ. 30 குறைஞ்சு ரூ. 290 வருதுன்னா, ஸோ அந்த இடத்துல என்னுடைய அக்யூமுலேஷன் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா, ஸோ லாஸ்ட் டைம் வந்து இந்த 370, 370, 360 ஸோ இந்த ஒரு ரேஞ்ச் வரும்போதே ஓரளவு டீசென்ட்டான ஒரு குவான்டிட்டீஸ் வந்து நான் அக்யூமுலேட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் வந்து இது இன்னும் சீப்பர் ஆகும்போது, ஸோ என்னோட அக்யூமுலேஷன இன்னும் வந்து நான் அதிகப்படுத்துறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ இப்படியே போகும்போது கண்டிப்பா ஐடிசி என்னுடைய போர்ட்ஃபோலியோல ஒரு லார்ஜஸ்ட் போர்ஷனா வந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இடைப்பட்ட டைம்ல ரிலையன்ஸும் கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுக்கும்னு நான் நினைக்கிறேன் அக்யூமுலேட் பண்றதுக்கு. ஸோ லார்ஜ் கேப்ல அக்யூமுலேஷன் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா, மகிழ்ச்சியா அத ஏத்துக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா லார்ஜ் கேப்ல எப்பவுமெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது. என்னைக்கா ஒரு சூழ்நிலையில அத்தி பூத்தாற் போல ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்ப நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டாலே போதுமான ஒண்ணு. பட் நமக்கு இந்த சின்ன சின்ன பங்குகள்லாம் என்னைக்குனாலும் வாய்ப்பு கிடைக்கும். எப்பனாலும் பெரும் பணம் பண்ண முடியும். அதனால சின்ன பங்குகள்ல காட்டக்கூடிய அவசரத்த விட லார்ஜ் கேப்ல நல்ல ஒரு ரேஞ்ச் வரும்போது பொசிஷன் பில்ட் பண்றதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணணுங்கிறத மறந்துறக்கூடாது. ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். ஏன்னா பல கம்பெனிஸோட ரிசல்ட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒண்ணொண்ணா பார்ப்போம். ஈவினிங் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!